ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நீ நிம்மதி கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது. எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா? நீ கொஞ்ச நாள் பொறு. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கப் போகிறது. நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் என்று, எதற்காகவும் அஞ்சாதே என்று. ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே. இன்பமும் துன்பமும் நிலையற்றவைதான். அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே நீ மனம் கலங்காமல் இரு. இன்றைய துன்பத்தை நினைத்து நாளைய இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன். உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலையே படாதே. நான் இருக்கின்றேன். என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய். என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய். உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் தங்கமே. என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய். நிச்சயம் தொண்டு செய்வாய். அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகி விடுவேன். உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய். எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன். உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நான் செய்கின்றேன். நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன். நீ அள்ளி அள்ளி கொடு. நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன். நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு. உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல நிகழ்வுகள், நீ கேட்ட சந்தோஷங்கள், மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ கேட்ட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும். நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள். நான் தருவது உனக்காக மட்டுமே. உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்று விட்டாய். நீ என்னை அடிமையாக்கி விட்டாய். நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன். அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள். அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும். நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன். அதுபோலவே நீயும் செய். உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள். நன்றாக இருப்பாய் நீ.